உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். மேலே ஏறினா வச்சுப்பேன். ஒரே ஒரு கதை சொல்ல, கீழே நின்னே சொல்லு. காக்கா கதை. இப்படிதான் அடிக்கிறான் என்ன. அடி, எல்லாரும் பார்க்கட்டும். அடி, எல்லாரும் பார்க்கட்டும். உன்னை திட்டட்டும். அடி என்ன அடி. அடி வாங்குவ நீ. அடி. என்ன அடிக்கிற பழக்கம்? சத்தம் போடக்கூடாதா? நான் ஷார்ட் பண்றது டென்ஷன் ஆக்குறான் உன் புள்ள. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உன் பேர் சொல்லு. வணக்கம் யோகன், நான் உங்கள் யோகன் சத்யா. சொல்லு சொல்லு. இல்லையா அம்மா சமையல் மீனாட்சானி. மீனாட்சானி கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இவனுக்கு. இப்பெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நக்கல் பண்ணுறது, கொழுப்பாக பேசுறது, பண்ணுறதெல்லாம் ஏடா குடம் பண்ணுறது. அவனை கொஞ்சம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் ஒரு வார்த்தை கேட்டு போங்க. ஓகே இவனை. ஓகே, யாருன்னு சொல்லுங்க. யோகன் சத்யாவா இல்ல அம்மா சமையல் மீனாட்சியான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெயில் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம கிட்ட வந்து கம்பு மாவும் கிடைக்குது, அப்புறம் ராகி மாவும் கிடைக்குது. கூழ் காய்ச்சிருக்கோம் பாருங்க. மத்தியானம் குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து மதியானம் 11 மணிக்கு டீ கொடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு கூழ் கரைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் மச்சினர் ஒய்ஃப் தான் காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நானும் காய்ச்சலான் இருக்கேன். டெய்லி இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல், அவள் தான். தந்தூரி மீன் வந்து இதுவில் ஓவனில் வந்து பண்ண போகிறோம். ஓட்டிச்சில். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கவும் போகிறோம். இன்றைக்கி 2 ஐட்டம் தான், அதுக்கு மேலே கிடையாது. எல்லாரும் யோசிப்பீங்க, என்ன வெள்ளிக்கிழமை நான்வெஜ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ நாங்கள் வெள்ளிக்கிழமை போடுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எல்லாமே ரொம்ப நான்வெஜ் இல்லை. சஷ்டி, கிருத்திகை, அஷ்டமி அப்படின்னு வந்ததுனால ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது வேலைக்கிழமை. அதனால் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வீடியோவிலையும் சிக்கன் குழம்பு. ஆமாம், அதை சாப்பிடவே இல்லையே, அவங்க தானே சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு. காலையிலேயே குன்றத்தூர் ஏரியில் போயிட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி மீன் குழம்பு. அண்ட் வந்து நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, கால் பண்ணி அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்திருக்குமா, எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்து வைமா அப்படின்னா அழகாக எடுத்து கட் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வர வேலை தான். அப்போ வந்து தந்தூரி ஃபிஷ்ஷும் பண்ணிடலாம். பால் பையனை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இறங்கு, கீழே இறங்கு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அகரா மார்வல் ஓடிஜியில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மீன் தந்தூரி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மீன் எடுத்துக்கலாம். எல்லாமே தந்தூரிக்காக தோலெல்லாம் எடுத்து அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம். அங்கேயே தோல் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஏரி மீன் தான். இது மேலே வந்து லைட்டாக லெமன் வந்து தடவிக்கலாம். லைட்டாக இப்படி உப்பு வந்து இப்படி தூவிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா அந்த மசாலா ஒட்டி சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட மீன் வறுவல் தான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மசாலா வந்து சைடில் எல்லாமே நல்லா போட்டுக்கலாம். மேலே வந்து லைட்டாக இப்படி எண்ணெய் போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, சும்மா. இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் 130 டிகிரி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். மோடு வந்து நான் 2 சைடுமே காற்று வர மாதிரி நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் முன்னாடி இப்படி இழுத்துக்கிறேன். ஏன்னு கேட்குறதுன்னா சூடு, அதனால். இப்போ 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதனால் இதில் வச்சுப்போம். இப்போ மறுபடியும் நான் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். ஏன்னா மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 10 நிமிஷம் டைம் வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா 10லனா கூட எக்ஸ்ட்ரா நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், மீன் வந்து தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அகரா மார்வல் ஓடிஜியில் தான்
மீன் தந்தூரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் தந்தூரி பண்ணலாம், அதுக்கப்புறம் பன்னீர், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் பண்ண இது சௌகரியமாக இருக்குது. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ என்னங்கம்மா அடுத்து? இங்கே வந்து மசாலா அந்த நான் எடுத்துட்டேன் கவலைப்படாத. இந்த மாதிரியெல்லாம் குழந்தைய பண்ணாதடா. ஏன் இப்படி பண்ணுறீங்கப்பான்னு கேளு. ஐயா சொல்லு, அங்கே சொல்லு. இதை ஒட்டிட்டார் அப்பா என் மேலன்னு சொல்லு. நீ எங்க ஒட்ட போறமா? நீ எதில் ஒட்ட போற? ஒட்டல, கசக்கிட்டாரு. இது என்னங்கம்மா? மீன் ஃப்ரைக்கா? ஆமாப்பா. மீன் நல்லா சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு, ஃப்ரெஷ்ஷாக. எப்பவுமே நம்ம ஏரி மீன் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் ஏரிக்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து நான் ராமோஷா பிளாக்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ போடுறேன். அந்த மார்க்கெட் எப்படி போனோம் அப்படின்றது, அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். நிறைய மீன் கிடைக்கும். ஆமாம் பாருங்கள், நான் வந்து இந்த ஏரி மீனுக்கு நான் மசாலா போடுவேன் இல்லைங்களா, வஞ்சர மீனுக்கெல்லாம் போடுவேன், அந்த மாதிரி போடலான்னு பார்த்தேன். ஆனால் இதில் வந்து சரியாக ஒட்டாது, ஊறவே ஊறாது. அதனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து மீன் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. எண்ணெய் வந்து 125 கிராம் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து 8லேருந்து 10 பேருக்கு குழம்பு. நம்மக்கிட்ட இப்போ வடகம் வந்து ரெடியாக இருக்குது. வடகம் வந்து போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சோண்டு பூண்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அங்கேருந்து சொல்ல வேணாமா? உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையுமே சேர்த்துக்கலாம். என்னதான் நார்மல் மீன் குழம்பு வச்சாலும் இந்த மண்சட்டி மீன் குழம்பும் அந்த வடகமும் போட்டு பண்ணுறது அதோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டேவோடைய செகண்ட் டே அதை சாப்பிடும்போது அதான் சொல்ல வந்தேன் நான், அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் வச்சுட்டதுக்கப்புறம் செகண்ட் டேலாம் வரலட்சுமி காலைல தோசையோ இட்லியோ ஊற்றுனி நம்ம இன்னைக்கு காலையில் மறுநாள் வந்துட்டு லஞ்ச் வந்து செய்ய மாட்டோம், இந்த குழம்பு தான் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த குழம்பு மீன் வறுத்து வச்சிருவோம். அதே 2 நாளாக சாப்பிடுவோம் நாங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்கம்மா? கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம்மா. ஒருத்தர் வந்து பாதி மீன் குழம்பு மசாலா இதுவா, ஒருத்தர் அரை தூக்கத்தில் விளையாடிட்டே இருக்காரு. இன்றைக்கி நம்ம மீன் குழம்புக்கு மீன் குழம்பு மசாலா தான் சேர்க்குறோம். இந்த மசாலா வச்சு மீன் குழம்பு வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கீங்கம்மா? இப்போ வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன்பா. ஒருத்தருக்குன்னா 2 பேருக்குன்னா? 2 பேர்த்துக்குன்னா 3 ஸ்பூன் போடணும்பா. இப்போ நான் கம்மியாக போட்டிருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4-5 பேருக்கு வைக்கும் போது 5 ஸ்பூனே போடலாம். நம்ம ஒரு 8 பேருக்கு வைக்கிறோம், அதனால ஒரு 6 ஸ்பூன் தாராளமாக போடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். அது கொதிக்கிற வேலைக்கு நம்ம மீன் போட சரியாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே நான் ஏரி மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏரி மீன்? ஆமாம். அவங்களே கேட்குறாங்க, என்னப்பா ஏதோ கடல் மீன் கிடைக்கலையா இன்னைக்கு? மார்க்கெட்டுக்கே போலக்கா, ஒரு வாரமாச்சு அப்படின்னு. சரி சரிப்பா அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வாங்கணும், சித்தி வீட்டுக்கு எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிடுவோம். அதனால் இந்த அக்கா என்னப்பா மீன் எப்பயுமே நான் எப்பவுமே அங்கே போயிட்டு அதுக்கு இங்கே வருவோம். அதனால் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஐயோ என்ன தட்டு செட் ஆகும், பெரிய தட்டு போடுவீங்க. சரிப்பா அம்மாட்ட போ, நான் தரேன். சரி போ, நீ போ. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம், ஹையில் வச்சிடலாம். இந்த ஜிலேபி மீனோட குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. முதல்லலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தங்கம் தங்குண்டு நான் இங்க தோசை கண்டி தேடின்னு இருக்கேன். ஓடி போய் தோசை கண்டி எத்தனை வருது. தோசை கண்டி வச்சிருக்காங்க போல. நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்க, எத்தனை பேர் அவர் கார் கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. இவங்க தோசை கண்டி எங்க வச்சிருந்தேனே நான் இறங்கி போயிட்டு அவன் காரு கிட்ட இருந்து எடுத்துன்னு வராங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு தோசை கண்டி எது, குழம்பு கண்டி எது, அன்னக்குத்தி எதுன்னு தெரியல. ஆனால் இது பாருங்க, தோசை கண்டியை கரெக்டாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குது. தோசை கரண்டி போய் எடுத்துன்னு வர அப்படின்ட்டு ஓடுறான். இறங்கி ஓடுறான். எதுக்கு ஓடுறானே தெரியலையேன்னு பார்த்தா சூப்பர் ரீ தங்கம், வெரி குட் ரீ தங்கம். பரவ மண்சட்டில் எப்படி கொதிக்குது பாருங்க மீன் குழம்பு. ஆஹா,
இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் இவ்வளோ தான் ரெடியாக இருக்குது. இந்த மீன் குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக திக்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் வறுவல் நம்மளோட மசாலாவை யாராவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். யோகன் வந்து தூங்கிட்டாரு. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோலாம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.